விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை, அதுவும் செட்டிநாடு ஸ்பெஷல் தேங்காய் பால், வெல்லம் எல்லாம் சேர்த்த பாரம்பரியமான முறையில இன்னைக்கு செய்யலாம்னு நினைச்சேன். இது பண்றதுக்கு 1 கப் அரிசி மாவை 5 நிமிஷம் போல வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து 1 1/4 கப் தண்ணி வச்சு அதுல உப்பு, கொஞ்சமா நெய் 2 சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் இத மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன். இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வெல்லக்கரைசல் ரெடி பண்ண 1 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லக்கரைசல் ரெடி பண்ணிட்டேன். 2 1/2 கப் தண்ணி வச்சு அது நல்லா கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு அந்த உருண்டைகளை சேர்த்துட்டேன். எடுத்து வச்சு வெல்லக்கரைசலையும் ஏலக்காய் தூளையும் சேர்த்து 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இதுலயே 1/4 கப் தேங்காய் துருவலையும் 1 கப் போல கெட்டியான தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேங்காய் பால் நல்லா சூடானதும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.